ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காமன் மேன் பயங்கரமாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது பிக் பாஸ் தான் மறு வச்சு காமன் மேனாக வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் அடுத்தடுத்து வந்து ஆல்ரெடி 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு லைக்லாம் பண்ணியிருந்தீங்க. மறக்காமல் லைக்கை போட்டு விடுங்க. அப்படியே கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸும் பண்ணி விடுங்க. ஸோ யாரெல்லாம் முதல்ல வந்துட்டு இந்த காமன் மேன் நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சரியான ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு மாயா கொடுத்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. நான் கூட டக்குன்னு டென்ஷன் ஆகிடுச்சு. இல்லையா வந்தவொடனே மாயா அக்க போகிற ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அவங்களோட இன்ட்ரடக்ஷன் நடந்து உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ சண்டை நடக்குது அப்படின்னு நான் கூட என்ன சண்டை அப்படின்னு பார்த்தா உள்ளே போனாங்க. ஒரு ட்வின்ஸ் 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்துட்டு அதில் ஒருத்தர் வந்துட்டு சேரை பிடிங்கிட்டாங்கன்னு அதுக்கு முன்னாடி சண்டை வந்து பாருங்க. அவங்க வந்து மாயாக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போனாங்க, கொடுங்க டோக்கனை கொடுங்கன்ட்டாங்க. இன்னையா வந்தவனே வா இன்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதில் 2 பேரில் ஒருத்தர் வந்துட்டு டோக்கனை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு அந்த டோக்கனை கொடுப்பாங்க. பார்த்தா டக்குன்னு பார்த்தா பக்கத்தில் வந்து முனியம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. என்னையா பார்த்தா ஏன்னா அவங்க கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறாங்க. எல்லாருமே சாஃப்டாக தான் பேசுகிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து திருநங்கை ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களும் நல்லா தான் பேசுனாங்க. அவங்களுக்கு திரும்பி பார்த்தா அந்த முனியம்மா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. யார் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்களுக்கு அந்த டோக்கனை கொடுக்கல. என்னையா நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டாக முனியம்மா வந்து பேசின விஷயங்கள் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்காக இந்த டோக்கனை கொடுக்குறாங்களே. அதுவும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த பேர் வந்து நிறைய சேனல்லாம் வந்து அதாவது நல்லா ரீச் ஆக போயிட்டுருக்கு. ஒன்றும் புரியலையே. இவங்க தான் வந்து ஒரு வேளை டைட்டில் அடிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து தூண்டுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த டோக்கனை கொடுத்த உடனே அவங்க அப்படி கண் கலங்கி அழுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநங்கை அவங்ககிட்ட வந்து இப்போ நீங்கள் நான் பெரும்பாலும் பார்க்கலாம் ஆசீர்வாதம் அந்த ஒரு விஷயம் நடக்கும். நான் கூட பலவார சந்தைக்கெலாம் போகும்போது வருவாங்க, ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டிருப்பார் போல இருக்குது. அதுக்கு அவங்க வந்து சூப்பராக சொன்னாங்க, நாங்கள் நார்மலாக வாழணும் தாங்க வந்திருக்கோம், எங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தரை வந்துட்டு சொன்னவொடனே இப்போ என்ன அவரோட டோக்கனை பிடிங்கிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே ஷாக்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புஷ்ஷு, எல்லாமே இந்த மாயா பண்ணுற வேலை. மாயா இருந்தால் தான் சொன்னேன்ல, ஒரு சின்ன விஷயத்துல ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டோக்கன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொடுத்து செலக்ட் பண்ணி சம்பவத்தை பண்ணாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த அணுகுமுறை வந்துட்டு மாயா கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஒரு அதிர்ச்சி இருக்கும் அந்த சீசனை பார்த்தவங்களுக்கு. பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த அணுகுமுறை, இந்த க்ரியேட்டிவ் மைண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இன்னுமே வந்துட்டு மாயாவோட அந்த டான்ஸ் மரத்தானில் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் இன்னும் யாராலும் மறக்க முடியாது. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா பண்ண ஒரு ஆள். ஆனால் நல்லா இருந்துச்சு. கடைசியில் ட்விஸ்ட்டு கொடுத்து எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்து எல்லாம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் போய்ட்டு நம்மளோட ராஜு, ஆர்யா அவர்கள், ஓவியாவெல்லாம் வர அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து அந்த இடத்த அந்த இடத்துல போயிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அந்த செட்டை பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு, ஏடா இது வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க சிவாஜி படத்தில், அந்த செட்டு மாதிரியே இருக்கும் வாஜின்னு. அதை சொல்லணும்னு நினச்சேன். ராஜு சொன்னார் சூப்பராக, செம்ம ஹியூமர் பயங்கரமாக இருந்துச்சு. அதில் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். யாரெல்லாம் கவனிச்சிங்க சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு வீடு இருக்குது, மலேசியாவில் ஒரு வீடு இருக்குதுன்னு. பரவாயில்லையப்பா நல்லா சம்பாத்தியம் போல் இருக்கே அப்படின்னா, அங்கெல்லாம் வந்துட்டு என்னை ஒரு மகனாக அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனாக பார்க்குறாங்க அப்படின்னு அழகாக சொல்லியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அது ராஜுக்குவே உண்டான ஒரு உறுத்தான விஷயம். அதே மாதிரி ஆர்யா அவர்களை வந்துட்டு நான் ஜாலியாக இருக்கணும் வந்திருக்கேன், ஏன்னா நிறைய பேர் என்னை சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள். அப்புறம் ஓவியா சொல்லவே தேவையில்லை, அவங்க ஆஸ்யூஷுவல் அவங்களாவே இருப்பாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 பேரை செலக்ட் பண்ணி அதை அப்புறமா பேசுகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.